அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா குட்டகையின் அன்பான வணக்கம். 1941ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் நாம் அடுத்ததாக அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் வேணுகானம் என்ற படமாகும். இந்த படத்தினை ஜூவல் பிக்சர்ஸ் என்ற பட நிறுவனம் தயாரித்திருக்கின்றது. முருகதாச என்னும் வெற்றி பட இயக்குனர் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கின்றார். இந்த படத்தின் கதை சுருக்கம் என்னவென்றால், மகாபாரதத்தின் கதாநாயகன் கிருஷ்ணனின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திரைப்படம் குறிப்பாக அவரின் காதலை அழுத்தமாக சொல்லியிருக்கிறது. கிருஷ்ணனின் தந்தை வாசுதேவரின் சகோதரியான ராஜாதி தேவியின் மகளான மித்ரவிந்தா என்பவளை கிருஷ்ணன் உயிருக்கு உயிராக காதலிக்கிறான். அதாவது முறைப்பெண் தான், தனது அத்தை பெண்ணைத்தான் தீவிரமாக காதலிக்கிறார். மித்ரவிந்தாவும் கிருஷ்ணன் மேல் உயிரையே வைத்திருக்கிறாள். கிருஷ்ணனைத்தான் மணந்து கொள்வேன் என்று பிடிவாதமாக இருக்கிறாள். இதனை பொறுத்து கொள்ளாத மித்ரவிந்தாவின் சகோதரர்களான விந்தனும் அணுவிந்தனும் மித்ரவிந்தா கிருஷ்ணன் இருவரின் காதலை எதிர்ப்பது மட்டுமல்லாமல் துரியோதனனை ஆதரிக்கிறார்கள். கிருஷ்ணனுக்கு மித்ரவிந்தாவை மணமுடிக்க முடியாது என்று அவசரமாக ஒரு சுயம்வரத்தினை நடத்துகிறார்கள். இதனையறிந்த கிருஷ்ணன் சுயம்வரத்திற்கு வந்து மித்ரவிந்தாவை கடத்தி கொண்டு அஸ்தினாபுரத்திற்கு சென்று விடுகிறான். இதன் பிறகு அந்த காதலர்கள் மகிழ்வாக வாழ்கிறார்கள். இதுதான் இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கம் ஆகும். இந்த படத்திற்கு கதையை மஞ்சேரி எஸ் ஈஸ்வரன் என்பவர் எழுதியிருக்கிறார். வசனத்தினை கி ரா என்பவர் எழுதியிருக்கிறார். இசையை கோவிந்த ராஜுலு என்பவர் செய்திருக்கிறார். ஒளிப்பதிவை கதிர் எல் கட்டாக் என்பவர் செய்திருக்கிறார். கலையை எம்.எஸ். ஞான இராணி என்பவர் செய்திருக்கின்றார். இந்த திரைப்படத்தில் கிருஷ்ணனாக வி.வி. சடகோபன் நடித்திருக்கிறார். மதன காமராஜன் திரைப்படத்திற்கு பிறகு வி.வி. சடகோபன் நடித்த படம் இதுதான். அன்றைய காலகட்டங்களில் கிருஷ்ணன் வேடத்திற்கு சில நடிகர்கள்தான் பொருத்தமாக இருந்தார்கள். அந்த வகையில் வி.வி. சடகோபன் அவர்களும் கிருஷ்ணன் வேடத்திற்கு மிக அற்புதமாக பொருந்திருக்கிறார். காதல் காட்சிகளில் இவரின் இளமையான நடிப்பும் அற்புதமான குரல் வளமும் கிருஷ்ணன் வேடத்தை மிக அற்புதமாக தாங்கி நிற்கிறது. வி.வி. சடகோபன் அவர்களின் நடிப்பு. அன்றைய நகைச்சுவை சக்கரவர்த்தி கே. சாரங்கபாணி நகைச்சுவை வேடத்தில் இந்த படத்திலும் நடித்திருக்கிறார். அது என்ன வேடம் என்ற விவரம் நமக்கு கிடைக்கவில்லை. அது மட்டுமின்றி இவர்களுடன் எம்.எஸ். சுப்பையா, சந்திரா, ஏ. சகுந்தலா ஆகியோரின் நடிப்பும் இந்த படத்திற்கு பெரிய பலத்தினை பெற்று தந்திருக்கிறது. இந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக அன்று புகழ்பெற்ற பாடகியாக திகழ்ந்த எம்.சி. வசந்த கோகிலம் என்பவர் நடித்திருக்கிறார். பேரழகும் நல்ல குரல் வளமும் கொண்ட இவரின் நடிப்பு இந்த திரைப்படத்தில் கவனிக்கத்தக்கதாக இருந்திருக்கின்றது. கிருஷ்ணனின் முறைப்பெண்ணான மித்ரவிந்தா என்ற வேடத்தில் இவரின் நடிப்பு அற்புதமாக இருக்கிறது. அது மட்டுமன்றி இளமை கொஞ்சும் பாடல்களை மிக அற்புதமாக பாடியிருக்கிறார். குறிப்பாக காதல் காட்சிகளில் இவரின் நடிப்பு அபாரம் என்று அன்றைய பத்திரிகைகள் புகழ்ந்து எழுதியிருக்கின்றன. தான் விரும்பிய பெண்ணை கடத்தி சென்றாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தினை இளைஞர்கள் மத்தியில் அதிகம் உண்டாக்கிய படமாக இந்த படம் அன்று ரசிகர்களுக்கு பரிச்சயமான படமாக இருந்திருக்கின்றது. இந்த வேணுகானம் திரைப்படம் 12/6/1941 அன்று வெளியாகி எதிர்பார்த்த வெற்றியை பெற்றுத்தந்ததாகவே சொல்லப்படுகிறது. அன்பான சினிமா கொட்டகை நேயர்களே, 1941ஆம் ஆண்டு வெளிவந்த கடைசி படம் இந்த வேணுகானம் திரைப்படம்தான். அத்தனை புகழ்மிக்க இந்த வேணுகானம் திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி 1942ஆம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் வரிசையாக அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவையும் கருத்துக்களையும் வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.